ராத்திரி போறார். ஊர் முழுக்க சந்தன வாசனை அடிச்சுதான். உயர்ந்த சந்தன வாசனை வீசுறது எங்க பார்த்தாலும். அப்படிப்பட்ட லங்கையில எல்லாத்துக்கும் நடுவில் ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத அகில், சந்தனை இவைகளுடைய வாசனை வீசக்கூடிய ஒரு இடத்த பார்த்தார் அனுமார். இங்கே போலான்னு போனார். ராவணனுடைய அந்தப்புறம். அதுக்கு நடுவில் பல இடத்த பார்த்தார். கும்பகர்ணன் வீட்டை பார்த்தார். நிதானமா ராமாயணம் சொல்வா. கும்பகர்ணன் வீட்டுக்கு போனார். ஆஞ்சநேயர் திடீர்னு யாரோ தன்னை முன்னாடி இழுக்கிற மாதிரி இருந்தது. இதே மறுபடியும் எல்லாம் சமுத்திரத்தை கடற்கரைச்சே கீழே இழுத்தா மாதிரி இங்க முன்னாடி இழுக்கிறாள். திடீர்னு யாரோ பின்னாடி தள்ளுறான். என்னன்னு பார்த்தா கும்பகர்ணன் மூச்சு விடுறான். அவன் விடுறச்சே வெளில வரார், இழுக்கிறச்சே உள்ள போறாங்க. அப்புறம் வெளில வந்து போர்டு பார்த்தார். கும்பகர்ணன் இளவரசர் போடு. ஓ, இதான் ராவணனுடைய தம்பி. நீ கும்பகர்ணன், ராவணா சருஜன், ராவணன் பிரதர். இந்த கும்பகர்ணன் இருக்கிற தைரியத்துலாம் அக்கிரமம் பண்ணி உட்காந்துருக்கான். அவ்வளோ பலசாரியம். அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி வந்தார். அங்க பார்த்தா விபீஷன் இருக்கான். கண்ணங்கரையில் விபீஷன் இருக்கான். அந்த ராத்திரில பஜனை பண்ணிட்டு இருக்கான், ராமநாம பஜனை. கம்பர் பாடுறார், தர்மமே லங்கையில வந்து விபீஷண வடிவில் இருக்கு. அப்படியே இருந்தா வைய போறார். ராட்சால் தர்மம் பிடிக்காதுன்னு கருப்பா தன் கோட் பண்ணிட்டு தன்னை மறைத்து கொண்டு தர்மம் இருப்பது போல் விபீஷணர் தான் அப்படின்னு அவர் ரசிக்கிறார். துளசிதாஸ் சொல்றார், அங்க போனா லங்கையில ஆஞ்சநேயர் அரண்டு போயிட்டார். அவன் பாட்டு ராமர் ராம் ஜெய் ஜெய ராமன் பஜனை பண்ணிட்டு இருக்கான். ராவண ஊர்ல பஜனை, ராம பஜனை நடக்கிறது அப்படின்னு ஆஞ்சநேயர் திடீர்னு தன் உருவத்தை மாத்திட்டு தானும் ஒரு அந்தணன் மாட்டு ராம் ராம் ஜெயராம் பஜனை பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அதை கேட்டு நாமளும் கொஞ்ச நாள் கூட இருந்து பண்ணணும். அதை பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் கிளம்பி. அப்புறம் பல வீடுகளை பார்த்தாருனா எங்கே சத்ரு. அப்பா ஒருத்தரும் எப்பேற்பட்ட டைட்டில். எங்கே சத்ருன்னு ஒருத்தன், தேவ சத்ருன்னு ஒருத்தன், நராந்தகன் ஒருத்தன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அஞ்சா நெஞ்சன், ஆடா நெஞ்சன், வீழா நெஞ்சன் பட்டை போட்டுக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பட்டு டைட்டில் போட்டு அதெல்லாம் பார்த்தார். அப்புறம் ராவணனே அந்தப்புறத்துல நுழைஞ்சார். ராவணன் படுத்திருக்கான். மார்பிள சந்தனம் பூசிருக்கான். சக்கச்சவேல் இருக்கு. வயல் ரத்தம் போல சிவந்த சந்தனம். இங்க வாசனை அடிக்கிறது ஆஞ்சநேயர். அந்த வாசனையே ஆஞ்சநேயர் கூல் படுத்தான். அப்படி படுத்துட்டு இருக்கான் ராவணன். இத்தனை பெண்கள் இவர்களுக்கிடையே ராவணன் படுத்துட்டு இருக்கே. அந்த அந்தப்புறத்தை சுத்தி வந்தார். அங்க பார்த்தா தனியா ஒத்தி மட்டும் இன்னொரு படுக்கையில படுத்துட்டு. அது ஸ்பெஷல் படுக்கை. ரொம்ப அழகியா இருக்கா. நான் இடத்த பார்த்தார். அவ 2 பிள்ளை பெத்துட்டா. 2 பிள்ளை பெத்து வயசானவோ. அவ ராவணனுடைய மனைவி. அப்ப கூட அவளுக்கு இது இடுப்பு இருக்கிறதே தெரியல. அப்படிப்படுது. அதாவது மந்தோதரின்னு அவ கேட்கிறா, எதுக்கு போய் இந்த சீதை கிட்ட ஆசை வச்ச நான் இருக்க. அவ்வளோ அழகான பெண்மணி மந்தோதரி படுத்துக்கிறத பார்த்தேன். இவளுடைய அழகு, இவளுடைய இளமை, இதெல்லாம் பார்த்து சீதை தான் இவள் என்று ஆஞ்சநேயர் தீர்மானித்தார்.